அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய அதிகபட்ச கவலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த துவா நான் செஞ்சேனே ஆனால் அல்லாஹ் கபூலாக்கலையே, நான் கேட்டுகிட்டே இருக்கனே ஆனால் அல்லாஹ் எனக்கு கபூலாக்கலையே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளோட மனசில் அப்படியே ரொம்ப அது வடுவாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா பதில்? அல்லாஹோட நாட்டத்தோட எல்லாமே சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட வரும் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். அதாவது யூசுஃப் நபி இருக்காங்கல்ல, அவங்கள கிணற்றில் போடப்பட்ட போது அவங்களுடைய தந்தை அவ்வளோ அழுதாங்க. அவ்வளோ அழுது அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹு தாலா சின்ன பிள்ளைய அவங்கள பார்த்தாங்க, அவங்களோட தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பலன், அவங்க அவ்வளோ பொறுமை காத்து கண்டிப்பாக நம்மளுடைய பையனை பார்ப்போம் அப்படி அழுது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கண்ணே தெரியாமல் போச்சான். அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரியவர்களாகவே இருந்தாங்க. அந்தளவுக்கு தன்னோட மகனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அல்லாஹு தாலா அவங்களுக்கு எப்படி தெரியுமா கொடுத்தான்? யூசுஃப் நபியை ஒரு அரசனாக்கி கொடுத்தான். அந்த அரசனாகி அவங்க பார்ப்பாங்க. அப்போது நமக்கு தெரியாது, நம்ம நம்மளுக்கு எது அல்லாஹ் இது நம்மளுக்கு தட்டி விட்டுட்டானா அப்படின்னா அதை நம்ம ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்கிடுவோம். ஆனால் இதை விட சிறந்ததை ஒன்று அல்லாஹ் நம்மளுக்கு தரப்போகிறான், இதை விட சிறப்பான ஒரு எதிர்காலம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இறைவனை நெருங்குங்க. நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளுக்கு கொடுத்துடுவான். இப்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம துவா கேட்கும்போது நிறைய டைம்ஸ் நம்ம சும்மா நம்மளுடைய மைண்டில் ஏதோ ஓடிட்டுருக்கோம், நம்ம ஒரு துவாவை கேட்டிருப்போம், ஆனால் அது அல்லாஹ் இடத்துல கபூலே ஆகாது. இதுவே நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூஸாக அழுது மன்றாடி எனக்கு இது நடத்தி கொடுத்துரு, இல்லைனா இந்த விஷயம் நடக்கக்கூடாது, எனக்கு இது பண்ணியே நீ ஆகணும், எனக்கு பண்ணி கொடுத்துருடா இறைவா, நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே அல்லாஹ் தாலா நமக்கு நடத்தி கொடுத்துருப்பான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம அந்த மாதிரி கேட்குறதுக்கும், அதாவது மைண்டில் வேறு ஒரு எண்ண ஓட்டத்தோடு கேட்குற துவாக்கும், எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாதுடா இறைவா, உன்கிட்ட மட்டும்தான் நான் கேட்குறேன், எனக்கு எப்படியாச்சும் கொடுத்துடு அப்படின்னு கண்ணீர் மல்க அல்லாஹ்கிட்ட கேட்குறதுக்குமான வித்தியாசமே இதுதான். அதனால் எப்போவுமே துவா கேட்கும்போது முழுமையான ஈமானோட, எனக்கு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது, நீ மட்டும்தான், நான் வேறொருத்தவங்ககிட்ட கை நீட்டி நின்றவே கூடாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கொடுத்துடாது அப்படின்னு அவன்கிட்ட மன்றாடுங்க. ஒருபோதும் இறைவன் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். மேலும் அப்படி நிலைமை வந்தால் கூட நம்மளை அதை விட்டு நம்மளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற திறமையை நம்மளுக்கு கொடுத்துருவான். எனவே நம்மளுடைய கண்ணீர் அவனுக்கு மறைவானது கிடையாது. ஒரு இருள், சரியான இருட்டில் ஒரு எறும்பு போகுது அப்படின்னா அந்த எறும்புக்கு என்ன தேவை, அந்த எறும்பு இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது முழுக்கும் நம்மளோட இறைவனுக்கு தெரியும். நம்மளுடைய கண்ணீரை அவன் அறிஞ்சிருக்கான். அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கான், நம்ம துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கான். நம்ம உள்ளமோட நினச்சி எதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கு, எது நினச்சி மன்றாடுது அப்படிங்கிறத அவன் அறியக்கூடியவனாக இருக்கான். எனவே இன்ஷா அல்லாஹ் அவன்கிட்ட முழு மனதோடு நெருங்குங்க. நம்ம எல்லாமே துவா அப்படிங்கிறத தேவைக்கு, நம்மளுடைய ஒரு காய்ச்சல் ஒரு உடம்பு முடியலைன்னா எப்படி நம்ம மருந்து எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இல்லாமல் துவாவை நம்மளோட காற்றை போல் வச்சுக்கிறோம். எப்போவுமே துவா கேட்போம். நம்மளோட தேவை வந்தால் மட்டுமே துவா கேட்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிற வேணாம். எப்போவுமே இறைவன்கிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்மளுடைய திட்டத்தை விட அல்லாஹுடைய திட்டம் மிக அழகானது. அல்லாஹ் நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைக்குமே இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே பதிலளிப்பான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட துவாவை மேற்கொள்ளுங்க. இன்றைக்கி மின்னலை விட அதிவேகமாக நம்மளுடைய துவா கபூலாகக்கூடிய ஒரு 2 வசனங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வசனம்.
இது வரைக்கும் எந்த நபிக்குமே கொடுக்கப்படாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த துவாவை. அதுதான் சூறாவை. இந்த சூறா வந்துட்டு சூரா பக்ராவினுடைய கடைசி ஆயத். இந்த சூறா வந்துட்டு நம்மளை ஏமாத்தாவே செய்யாது. அதாவது நம்ம என்ன துவா கேட்டாலுமே இந்த சூறாவை ஊதி இறைவன் இடத்துல அது நிஜமாகவே அது கபுலாகிடும். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் இது. உங்களுடைய சிறிய பெரிய என்ன தேவையாக இருந்தாலும் ஹலாலான ஹாஜத்துக்களை இறைவன்கிட்ட இஷா தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா 11 முறை செலவாத் ஒதிக்கோங்க. அது என்ன செலவாத் வேணாலும் இருக்கலாம். அந்த செலவாத் ஆனால் ரொம்ப இந்த செலவாத் அப்படின்னா நீங்கள் தருது இப்ராஹிம் செலவாத் ஒதிக்கலாம். அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். இந்த செலவாத்தை ஒரு 11 முறை, அதாவது இஷா தொழுது முடிச்சுட்டு 11 முறை ஓதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செலவாத்து கூட நீங்கள் ஓதிக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட். 11 முறை ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனம் ஆமன ரசூல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 2 வசனத்தை 100 முறை ஓதிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த 2 வசனத்தை 100 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு 11 தடவை திரும்பவும் செலவாத் ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய நாட்டத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. உங்களோட தேவையை இறைவனிடத்துல கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் எதை நாடி இந்த அமலை செய்கிறீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கண்டிப்பாக கொடுத்தே தீருவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு சூறாவுடைய வசனம் தான் இந்த வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வசனம் நம்பி யார் இதை ஓதுறாங்களோ அவங்கள வெறும் கையோட திருப்ப அனுப்பவே செய்யாது. அல்லாஹ் மேன்மையானவன். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த ஸ்வர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்வதாக விடைபெறுகிறேன். ஆஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.